வணக்கம் நண்பர்களே. H12O ஆப்பில் என்ட்ரி போடும்போது ஏதாவது ஒரு டேட்டாவை தப்பாக போட்டுட்டிங்களா? கவலைப்படாதீங்க. பெயர், வயது, பாலினம், முகவரி அல்லது வேறு ஏதாவது ஒரு தகவலை தப்பாக போட்டிருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முக்கியமாக சிங்க் பண்ண டேட்டாவை எப்படி எடிட் பண்ணணும், எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிடாதீங்க. H12O ஆப்பில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பதறி போய் டெலீட் ஆப்ஷனை உடனே கொடுக்காதீங்க. ஏன்னா டெலீட் பண்ணிட்டா அந்த வரிசையை நம்மளால் திரும்ப எடுக்க முடியாது. சிங்க் பண்ண டேட்டாவை எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு H12O ஆப்பை ஓப்பன் பண்ணி வீட்டு பட்டியலுக்கு போயிட்டு இதில் சுருக்கத்தை காண அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே போனதும் நம்ம இதுவரை எத்தனை வீட்டுக்கு கணக்கெடுத்திருக்கோமோ எல்லாத்தோட லிஸ்ட்டும் நம்மளுக்கு காமிக்கும். அதில் நம்ம எந்த வீட்டை எடிட் பண்ணணும்னு நினைக்கோமோ அதில் ஒரு ஐகான் இருக்கா, அதை டச் பண்ணால் அந்த வீட்டில் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கிற 33 கொஸ்டினோட ஆன்சர் அப்படியே தெரியும். இப்போது நம்ம 3ஆம் நம்பர் வீட்டுக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கோன்னா நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணி வச்சுருக்க அந்த 33 ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. இது எதனால் அப்படின்னா நம்ம புதுசாக கரெக்ஷன் பண்ணும்போது எல்லா ஆன்சரையும் திரும்ப போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை ஒரு நோட்டில் குறித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருத்துறதை பார்க்கலாம். நோட்டில் அந்த இதை குறித்து வச்சதுக்கப்புறம் வெளியே சிங்க்டு தரவை திருத்த அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஆல்ரெடி ஒத்திசைக்கப்பட்ட தகவல் எல்லாம் இதே மாதிரி வரும். அதில் இப்போ 3ஆம் நம்பர் வீட்டை நான் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கேன்னா அதில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் காரணம் கேட்கும். சரியான காரணத்தை சூஸ் பண்ணி தொடரும் அப்படின்னு கொடுங்க. இதில் 3 கேள்வி, அதாவது வரிசை எண், கட்டிட எண், சென்சஸ் வீட்டு எண், இந்த 3லையும் நம்ம எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. மீதி இருக்கிற கொஸ்டினை நம்ம ஆல்ரெடி அந்த நோட்டில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்லாம், அதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை இதில் பொறுமையாக திருத்திக்கோங்க. எல்லாம் திருத்தி முடித்த உடனே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எப்போதும் நம்ம கடைசியாக சப்மிட் பண்ணுற மாதிரி ஒத்திசைக்க கொடுத்து சைன் போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. நம்மளோட எடிட்டட் டேட்டா உள்ளே சிங்க் ஆகிரும். H12O ஆப்பில் டேட்டா என்ட்ரி பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா உடனே அவசரப்பட்டு டெலீட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்படி டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வரிசை எண்ணை திரும்ப நம்மளால் எடுக்க முடியாது. அதே மாதிரி சிங்க் பண்ண டேட்டாவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுருக்கத்தை காண அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ளே போய் எந்த வீட்டோட இதை நம்ம கரெக்ட் பண்ண போகிறோமோ அந்த வீட்டோட முழு விவரத்தையும் ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே திரும்ப தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்சஸ் டியூட்டி வந்திருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சென்சஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.